அனைவருக்கும் வணக்கம். கிரகச் சேர்க்கை. இந்த கிரகச் சேர்க்கையை வச்சு ஜாதக பலன் துல்லியமாக 50லிருந்து ஒரு 60% கரெக்டாக சொல்லிடலாம். கிரகச் சேர்க்கை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நிகழ்வுகளை வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத இந்த கிரகச் சேர்க்கை, இந்த கிரக இணைவு நடத்தக்கூடிய திசாபுத்தி மூலமாக துல்லியமாக நாம் சொல்ல முடியும். முதல்ல கிரகச் சேர்க்கை அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து பாருங்க. ஒரு ராசியில கிரகங்கள் சேர்ந்திருக்கும், அல்லது பார்வையில் இருக்கும், நட்சத்திரத்துல இருக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல கிரக சேர்க்கை அங்க இருக்கும். நட்சத்திரம் மூலமா இருக்கலாம், பார்வை மூலமா இருக்கலாம், ஒரே ராசி கட்டத்துல இருக்கலாம். இதுல ஒரே ராசி கட்டத்துல இருக்கிறது 100% பலன் தரும். ஒருத்தர் பார்த்துக்கிறது 50%. நட்சத்திரத்தில் இருக்கிறது அதை விட கம்மி, ஒரு 25% எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரக சேர்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துல இது பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும். இந்த கிரக சேர்க்கையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குரு சனி. காலபுருஷனுக்கு குரு 9ஆம் அதிபதி, சனி 10ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு குரு சனி சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது யோகத்தை கொடுக்கும். இந்த சேர்க்கை உள்ளத குடும்பத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு ஆணி வேரா இவங்க இருப்பாங்க. இவங்க அந்த குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் நீங்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க ஒரு 3 இருக்கு, அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல சின்ன பையனுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா தலாரமா சொல்லலாம், 19 வயசுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு 19 வயசுக்கு அப்புறம் குடும்பம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இந்த சேர்க்கை உள்ளவங்க குடும்பத்துல யாருக்கு இருக்கோ அவங்க ஆணிவேரா செயல்படுவாங்க. படிக்கும் பொழுதே வேலைக்கு போறது, பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறது, படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வந்துடும். குறிப்பா சொல்ல போனா 19லிருந்து 20 வயசு நடக்க அந்த இடைப்பட்ட காலத்திலே இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தைரியமா சொல்லலாம், அந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க 20 வயதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க, படிக்கும் பொழுதே சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பனா என்ன அர்த்தம்? உழைப்பாளியா இருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல உழைப்பாளியா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னு சொன்னா 20 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது 20 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், பார்த்துக்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல யாருக்கு சேர்ந்து இருக்குதுன்னு பாருங்க. அவங்க மூலயமா உங்க குடும்பம் தாங்கி நிற்கும், குடும்பம் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, இதுல தம்பிக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா சொத்து பிரிக்கும் பொழுது பரவாயில்ல அண்ணன் சொத்தை வச்சுக்கிட்டோம், அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருவான். அந்த கொடுக்கிற தன்மை, கொடுக்கிற அந்த எண்ணம், கொடுக்கிற அந்த மனப்பான்மை இந்த கிரக சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். இப்படி திருப்பி இவர் கொடுக்குறாரு, இவர் எல்லோருக்கும் உதவி செய்யறாரு, ஆனா நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை. யாருக்கெல்லாம் இவர் ஏனியா இருந்தாரோ அவங்களே இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா உதாசீனம் படுத்தக்கூடிய அமைப்புல தான் இவங்க வாழ்க்கை இருக்கும். ஆக நல்ல உழைப்பாளியா இருக்கிறாங்க, நல்ல குணம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சார் மைனஸா இருக்கும்? இப்ப இந்த கிரக சேர்க்கை ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆணி வேரா இவங்க வாழ்க்கை இருக்கு, காசு பணம் கையில இருக்கு, சம்பாதிக்கிறாங்க, உழைப்பாளியா இருக்கிறாங்க. இதுல இன்னொரு சூட்சமத்தை சொல்றேன், குரு சனி அப்படின்னு சொல்றோம். இதுல குரு சனியை நோக்கி போகுதா, சனி குருவை நோக்கி போகுதான்னு பார்க்கணும். சனி தன்னுடைய பயணத்துல குருவை நோக்கி போனார்னா
100% பணத்துல இவர் முன்னேற்றம் அடைய போறாருன்னு அர்த்தம். இப்போ குருனா முதலாளி, சனினா தொழிலாளி. முதலாளியை நோக்கி தொழிலாளி போகணும். அப்போ அந்த நிறுவனம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இதுவே தொழிலாளியை நோக்கி முதலாளி போனா எப்படி இருக்கும்? அப்போ இங்க சனி குருவை நோக்கி போகணும். இது டிகிரி வைஸா கூட பாருங்க. குரு 10 டிகிரில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சனி 9 டிகிரில இருந்தா சனி அடுத்து தன்னுடைய பயணத்துல குருவை தொட போறான்னு அர்த்தம். ஒரு ஜாதக கட்டத்துல குரு இருக்கும், சனி இருக்கும், அங்க வேறு ஒரு கிரகம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு இடையில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 9 டிகிரில பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாரு, 10 டிகிரில செவ்வாய் இருக்குது, 12 டிகிரில குரு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இங்க குரு சனி சேர்க்கை கிடையாது. ஏன்னா இடையில செவ்வாய் இருக்குது. அப்ப சனி செவ்வாய்னு தான் எடுத்துக்கணும். இப்படி கிரக சேர்க்கை நீங்க பார்த்து பலன் சொல்லும் பொழுது 100% நல்ல விதமா கொடுக்கும். அப்ப இந்த கிரக சேர்க்கை குடும்பத்துக்கு நல்லது, அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆணிவேரா இருக்கு, எல்லாம் ஓகே. இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைப்பாளியா இருக்கிறாங்க. அடுத்தது தன்னுடைய குழந்தைகள் சார்ந்த இயக்கங்கள், கவலைகள் இருக்கும் இவங்க வாழ்க்கையில. திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கிறதுல லேட் ஆகுது, ஆண் வாரிசு இன்னும் இல்லை, அல்லது என்னுடைய குழந்தை பிறந்தது ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்கு, அல்லது குழந்தை வளர்ந்துடுச்சு, நான் சொன்ன மாதிரி படிக்கல, நான் சொன்ன மாதிரி கேட்கல, நான் சொன்ன மாதிரி திருமணம் பண்ணல, என் பேச்சை கேட்காத காதல் திருமணம் பண்ணிக்கிட்டான். இப்படி குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இவர்களுக்கு இருக்கவே செய்யும். இது ஒரு மைனஸ். அடுத்து என்ன சார் மைனஸ் அப்படின்னு சொன்னா, குரு அப்படின்னு சொன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல ராஜ உறுப்புகள், கல்லீரல், கணையம், மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை குறிக்கக்கூடியவர் இவர். குறிப்பா கல்லீரல். அப்போ கல்லீரல கொழுப்பு படிகிறது, லிவர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது, இந்த குரு சனி சம்பந்தப்பட்ட கிரகம் திசாபுத்தி வரும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, மஞ்சக்காமால வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல கோச்சாரத்துல இந்த கிரக சேர்க்கை வரும் பொழுது பொருளாதாரத்தை நிச்சயம் கொடுக்கும். உழைப்பாளியா இவங்க இருப்பாங்க, நல்ல குணங்கள் உண்டு. கவலை அப்படின்னா குழந்தைகள் சார்ந்தது. உடல் ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம இருக்கணும். சனினா கழிவுகள். அப்போ கல்லீரல இருந்து வரக்கூடிய கழிவுகள், கல்லீரல செய்யக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த விஷயங்கள் செய்ய முடியாம இருக்கும். யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், மலச்சிக்கல் வரலாம், கொழுப்பு கட்டிகள் வரலாம். அப்ப இந்த காலகட்டத்துல எது மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு கவனமா இருக்கணும். ஆக குரு சனி சேர்க்கை பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குது, குழந்தைகள் விஷயத்துல கவலைகளை கொடுக்குது, தொழில்ல உயர்ந்த நிலைக்கு போறாங்க. இவங்க குடும்பத்துல ஏதாவது இவங்க குடும்பத்துல ஒரு குரு சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த குரு சனி சேர்க்கை அவங்கள உச்சாணிக்கு கொண்டு செல்லுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த பதிவுல வேறொரு கிரக சேர்க்கையை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.